வந்து 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நோ சொல்லப்போனால் வந்து புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜுனா வந்து என்கிட்ட வந்து பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நீங்க தான் வந்து டைரக்டா என்கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் துணை முதலமைச்சர் ஆக போறாரு. ஸோ வந்து முதலமைச்சர் வந்து டைரக்டா அவர்கிட்ட தான் பேசணும். அதாவது கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏவோ அவங்க யாருமே வந்து பேசக்கூடாது. பேசினா ஒன்லி டைரக்ட் கான்டாக்ட். அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் ஒன் அண்ட் ஒன் தான். விஜய் விச செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் தான். வேற யாருமே உள்ள குறுக்க வரவே கூடாது. குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி யாருமே வர கௌசிக்கும் வரக்கூடாது, எந்த கோனிசாக்கும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யாருமே வரக்கூடாது. 2 பேருக்குள்ளேயே வந்து டாக்ஸ் மட்டும் தான். இதுதான் வந்து இவங்க போட்ட 4 கண்டிஷன்ஸ். அதாவது செங்கோட்டையன் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து டிவிக்கு இணைய போறாரு அப்படின்ற நியூஸ் வெளியே கணிஞ்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிஎம்கே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்க வந்து நம்ம கட்சிக்கு வாங்க, நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்சியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனாலும் சேரல. ஏன் அப்படின்னா இப்ப டிவிகேல சேர்ந்ததுக்கே வந்து போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுவே டிஎம்கேல சேர்ந்துருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா டிஎம்கே வந்து டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்காக ஆரம்பிச்சதா ஏடிஎம்கே. சரிங்களா? அந்த கட்சியில இருந்து இங்கிட்டு வந்து இப்போ வந்து நான் வந்து கலைஞர் ஐயாவுக்கு நான் வந்து விசுவாசமா இருப்பேன். அவர் இல்லையா, நான் வந்து இப்போ வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு விசுவாசமா இருப்பேன். நான் வந்து எம்ஜிஆர் ஐயாவுக்கு எப்படி இருந்தோம்னா அந்த மாதிரி இப்படி இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள அவரே உள்ள வர முடியாதாட்டிருக்கு. அந்த மாதிரி கலாச்சி தள்ளியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து டிவிகேல இணைஞ்சிருக்காரு. டிவிகேல இணைஞ்சதுக்கு அப்புறம் போட்ட 4 கண்டிஷன்ஸ் இதுதான். இந்த 4 கண்டிஷன்ஸுக்கும் ஓகே சொன்னதுனால தான் இப்போ வந்து டிவிகேல அவர் இணைஞ்சிருக்காரு. இந்த கண்டிஷன்ஸ்க்கான இது பண்ணாங்க அப்படின்னா அந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் என்ன கதை அப்படின்றது தெரியல. ஆனாலுமே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை உடைக்கிற மாதிரி தான் எடப்பாடி ஐயா வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த நான் உடைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. அங்க இருக்கிற கூட்டம் செங்கோட்டையன் விழுந்த கூட்டம் எல்லாமே வந்து